கிடாயோங்க இது என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பண்ணை சந்தைக்கு நான் தற்போது வந்திருக்கிறேன். இது கூட்டல், இது மூளை, இது மூளை. வருஷக்காரங்க போய் பணங்களை பார்க்கலாம். கூட போட்டு பணத்தை என்ற இது இருக்கிறது. இது நுரையீரல், இந்த இறக்கி பாதி. இது வந்து நமக்கு இறக்கி வாங்குங்க, வந்து இறக்கியில சந்தோஷமா வாங்குங்க, சந்தோஷமா வாங்கிக்கலுங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பண்ணை சந்தைக்கு நான் தற்போது வந்திருக்கிறேன். பண்ணை சந்தையில் இன்றைய தினம் இங்கே ஆட்டு இறைச்சின்னு சொன்னால் நல்ல மலிவாக விற்பனை செய்கிறார்கள். கூடுதலான ஆட்டிறைச்சி கடைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆட்டிறைச்சி பிரியர்களுக்கு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களிலே தற்போது இந்த ஆட்டிறைச்சிகள் விற்பனை செய்கிறார்கள். கோட்டைக்கு பக்கத்தில் இந்த ஆட்டிறைச்சிகளை எல்லாம் விற்பனை செய்யணும். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. ஆட்டிறைச்சியின் இந்த விலைகளை விற்பனை செய்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக சென்று பார்வையிடும். கூடுதலான வெளிநாட்டவர்கள் இந்த ஆட்டிறைச்சிகள் மீன் கடைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட பிறகு தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்வையிடும். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடும் நேர்கள். யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல்யமான சந்தையாக காணப்படும் பண்ணை பொது சந்தைக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பொது சந்தையை சுற்றி காட்டி மற்றும் மீன் சந்தைகளை காட்டியிருப்போம். இன்றைய தினம் ஆட்டுராஜி கடை ஒன்று இருக்கின்றது. அந்த ஆட்டுராஜி கடைக்கு தான் நாங்கள் தற்போது போக போகிறோம். அந்த ஆட்டுராஜி கடையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஆட்டுராஜி ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடன் அடித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். பாருங்கள், திறமான கிடாய்கள் எல்லாம் இது சங்கானையில் ஒரு புரோக்கர் ஒன்று ஒரு வீட்டில் நிற்பதாக சொல்லி நான் போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு 1500 புரோக்கர் காசு கொடுத்தேன். 1,92,000 கிடாயை வாங்கினேன். இது வேல்விக்கு வளர்த்த கிடாய். இடையில அவங்களோட காசு பிறவண்டங்களால் அந்த கிடாயை விற்று போட்டாங்க. ஆகப்படியால் நான் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு வியாபாரம் முடிஞ்சுது. தொட தான் கிடக்குது. தனி வச்சியாகவும் கொடுக்கலாம், எலும்பரைச்சியாகவும் கொடுக்கலாம். இப்போ வேள்வியல்ல கிடாயில் அடிக்கிறது இல்லை. அங்கே போய் நீங்கள் எடுத்து நான் அங்கே போய் எடுக்க மாட்டேன். நான் முஸ்லீம் ஆள். அங்கே போய் எங்களோட மதத்தின்படி அறுக்க வேணும். உருப்படியாக தர மாட்டாங்க. சில நேரம் நீங்கள் கோயிலில் அறுத்ததுகள் வாங்கி விற்கிறீங்க. நீங்களாக கொண்டாந்து வச்சு அடித்து விற்கிறேன். இது வந்து இது கிடாயோங்க. இது அந்த ஓ, இந்த கடையில் கிடாய் மட்டும் தான் போடுது. இது அந்த ஆட்டு கிடாய்க்கும் சில இந்த பால் பால் இது இருக்குது. அது பெண் நாட்டுக்கு தான் இருக்கு. இது ஆண் கிடாய்கள் தான் போட விடுவாரு. மனசவையால மற்ற போட விட மாட்டாங்க. வேறு மரியாதைகள் போட விட மாட்டாங்க. இதுதான் போடலாம். சரி சரி. இது 5ஆம் நம்பர் கடை. 5ஆம் நம்பர் கடை. இதில் நீங்கள் வந்தாங்க சுடக்கிற ஆடுகளை தான் போட்டு விட்டு நிற்கிறோம். நல்ல ஆடு கடையை தான் வேலை உடிச்சு விற்பனை செய்யணும். இலவசமாக வெட்டி தரப்படும். எழுதி போட்டு கிடக்கு. இலவசமாக வெட்டி தரப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எப்போ இப்போ ஞாயிறு கூட்டம் இல்லை. வெள்ளிக்கிழமை மூடி தம்பி. மற்ற நாளில் கடை திறந்திருக்கும். போயா நாட்களில் மூடி. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போட்டேன். மற்ற நாளெல்லாம் திறந்துருக்கு. இந்த ஆட்டு இறைச்சி இந்த விலைகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். இறைச்சியல் வெட்டி வெட்டி இது கூட்டல், இது மூளை, இது மூளை, இது ஒரு இறைச்சி பகுதி, இது கொழுப்பு பகுதி. கொழுப்பு பகுதி. இது ஒரு துடையோட சம்பந்தப்பட்ட ஒரு இறைச்சி நல்ல துண்டுகளாக இருக்கு. தரமாக இருக்கு. தரமாக தருவன் கொழுப்புகள் வெட்டி வெட்டியெல்லாம் விற்பனை செய்கிறீங்களா? ஆனால் நீங்கள் எலும்புகளெல்லாம் புரியுமாக விற்பனை செய்யுங்க. எலும்புகளை இப்போ இந்த எலும்பு தான் இருக்குது தானே. பாருங்கள், இந்த எலும்பு இருக்குது தானே. இது ஒரு பின்கால்ற எலும்பு. பின்காலுடைய எலும்பு. தனி இறக்கிய விட்ட பின்னால் இந்த எலும்பை வச்சிருக்கிறேன். இந்த எலும்பு வந்து நான் கிலோ 800 இந்த சைஸில் வெட்டி 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 கொடுப்பேன். நீங்கள் 2 ஆக்குவேன். 2 ஆக்கி தரலாம். இன்னொரு கட்சி எலும்புன்னு சொல்கிறேன். பின்கால் முன்கால் என்று எலும்பு. இது ஒரு வால் இடுப்பு பின்பகுதியில் உள்ள முள். இடுப்பு பகுதி. இடுப்பு பின்பகுதியில் வாலோட சேர்ந்து வர பகுதி. சரியா பற்றி இருக்குது. உங்களுக்கு என்னுடைய கஷ்டங்களை அனுபவம் கொண்டால் கட்டேன். ஈரல், நுரையீரல், இது கொழுப்பு பகுதி. இது ஒரு கொழுப்பு. ஒரு பாகமாகலாம் கொழுப்பு. இப்படி ஒரு கொழுப்புகள் வந்து 1 கிலோ இறக்கி எடுத்தால் இப்படி ஒரு கொழுப்பு ஃப்ரீயாக போட்டு கொடுக்கும். இதில் பாருங்கள் ஆட்டு இறைச்சின்ற தனியாக சுத்தமான ஒரு ஈரல்.
டிக்கெட்ல ஒன்றே போடுவீங்களா? ஓ ஆட்டில் தலையல் வெட்டி நம்ம இது ஈரலா? ஓ இது நுரையீரல். இது ஈரல் என்ன? இது ஈரல், இது ஈரல். நுரையீரல். ஈரல் இது நுரையீரல். ஈரல், இது நுரையீரல். இப்போ ஈரல் எல்லாம் அந்த கச நோய் இருக்கிறார்கள். இது வந்து கொஞ்சம் மருத்துவக்காரர்கள், சின்ன பிள்ளைகள், ஓ அவைகளுக்கு நல்ல அவங்களுக்காக வேண்டி 6000 ரூபாய் விற்று வருகிறோம் ஒரு கிலோ. கிலோ என்ன? கிலோ 6000 விற்று வரும். ஆனால் ஈரல் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் என்ன? கஷ்டம். இது மூளை. மூளை. ஒரு மூளை வந்து 300 ரூபா விற்கிறோம். 300. 300 ரூபா. இப்படி மூளை. இது ஒரு தொடையின்ற இறைச்சி. துடையன தொடையின்ற இறைச்சி பாதி. இது வந்து நாங்கள் கிலோ 6000 ரூபா விற்கிறோம். கிலோ 6000 விற்கிறோம். அப்படி பல வேலை இருக்கு. சனிக்கிழமையில பெருங்கிராய்கள் போடுவோம். கிராய்கள் பெருசாக செலக்ட் பண்ணி வெள்ளி மட்டும் தான் போட்டு சனி ஞாயிறெல்லாம் திறந்துருக்கு. பல இடங்கள்ல இருந்து போய் ஆடுகளை பார்த்து நல்ல ஆடுகள்னு சொல்லி எங்களை மனசுக்கு பிடிச்சா நாங்கள் ஆடுகளை கொண்டு நன்றாக விற்று சனத்துக்கு எந்த வித பிழையும் இல்லாமல் இறைச்சிகளை ஸ்டவ் நீக்கப்பட்டு திறமான முறையில் இறைச்சியை கொடுப்போம். இப்போ வெண்ணி கிளிநொச்சி பகுதி யாழ்ப்பாணத்திலே இப்போ ஆடுகள் விற்பனைக்கு இருந்தால் சில உங்களோட தொடர்பு கொண்டா நீங்கள் வாங்குவீர்கள். சரியான முறைக்கு நல்ல அவர்கள் ஆடுகள் தான் என்று சரியாக உறுதிப்படுத்தினா அந்த ஆடுகளை நான் ஜிஎஸ் ஊடாக கடிதங்களை எடுத்து அதுக்குரிய டாக்டர் எமோஜ் பிரிவு டாக்டரோடாக கடிதங்கள் எடுத்து மிருக வைத்தியர் அவரோடாக கடிதங்கள் எடுத்து கொண்டு வரத்துக்கு செய்யலாம். நீங்கள் வாங்குவீங்க? நான் வாங்குவேன். சரியான முறைக்கு நிற்கணும். அவர்கள் ரெண்டு ஆடு மூலாவது உறுதிப்படுத்தணும். அதுபோல் அவர்கள் ஐடென்டி போட்டு சைன் எடுக்க வேண்டும். அவர் இடம் ஜிஎஸ்டாக போய் சைன் எடுத்திருந்தால் அங்கே எந்த ஒரு 10 ஆடுனாலும் அவர் ஒரு பட்டி வச்சிருந்தால் அதிலிருந்து நான் வாங்கி வருவேன். வாங்கி நீங்கள் விற்கலாம். இங்கேயும் பிஹெச்சை பார்ப்பேன். காலையில் ஆடுகளை கொண்டு போனால் பிஹெச்சை பார்ப்பேன். அது ஓகேன்னு சொன்ன அப்புறம் அறுக்க விடுவேன். கூட நீங்கள் ஆடு எடுத்தாலும் பிஹெச்சை வந்து பார்த்து தான் உறுதிப்படுத்தினா புறா தான் வெட்ட விடுவோம். வெட்ட விடுவோம். அதெல்லாம் ஒழுங்கில்லாமல் செய்ய முடியாது. இப்படி ஒரு உறுதி இருக்கிறது இந்த ஆட்டிறைச்சி கடை 5ஆம் நம்பரில். இப்படி ஒரு மாநகர சபை என்ற இது இருக்கிறது. இந்த இது காலையில் பிஹெச்டாக ஒரு சீல் இருக்கும். அதற்கு பின்னர் தான் அவர் இறைச்சி எங்களுக்கு தருவார். அங்கே இருந்தால் நாங்கள் விற்கிறேன். இன்னொரு இதுவும் இருக்கின்றது. இந்த ஆடு ஒரு இது கொமிஷன். இது வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆடு அறுக்கிறோம்னு சொன்னால் இப்படி ஒரு இது ஒன்று இருக்க வேண்டும். மாநகர சபையில் 472 ரூபா கட்ட வேண்டும் ஒரு ஆட்டுக்கு. ஒரு ஆட்டுக்கு 472 ரூபா கட்ட வேண்டும். நாங்கள் 3 ஆடு அறுத்தா 3 சொந்தம் இருக்க வேண்டும். எங்கிட்ட 3 ஆடு போட்டால் 3 ஆடும் இருக்கும். நீங்கள் வந்து மாநகர சபையில் போய் துண்டுகள் இல்லை அவரோட கொள்காலத்தில் கொண்டு ஆடுகளை கட்டின பிறகு அவர் ஆடுகளை பார்த்து அறுக்க விட்ட பிறகு எத்தனை ஆடுகளை காசை கட்டின பிறகு இதெல்லாம் கொண்டு வரதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் தருவார். அவ்வளோதான் அவர் ஆட்டில் சீலும் பண்ணுவார். ஆட்டிலையும் சீல் பண்ணி இதே சீல் அங்கே இருக்கும். ஆட்டின் பின்தொடையில் இந்த சீல் வந்து பின்தொடையில் இருக்கும். ஆட்டுக்கு பின்தொடை அப்படி உறுதிப்படுத்தின பிறகு தான் நீங்கள் வெட்டலாம். இப்போ நீங்கள் எல்லாம் நல்ல அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் சென்று நீங்கள் ஆடுகளை வெட்டணும் தானே? நீங்கள் இறைச்சி தேவைன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முறையில் நல்ல பொருட்களாக கொள்முதல் பண்ணி விற்கும்போது நாங்களும் உங்களுக்கு அதிலிருந்து செலக்ட் பண்ணி நல்ல பகுதிகளாக தருவோம். கொண்டு வந்தால் நீங்கள் ஆடு அது எங்கிடத்துக்கு மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, புதுக்குடியிருப்பு, அதை நடுத்தீவு, வானளதீவு பாதையில் வந்து வாங்குகின்றார்கள். அதை ஊராத்துறையில் வாங்குகின்றார்கள். காரணர் சைட், சுள்ளிப்புறம் மாநகர், சில இடங்களிலிருந்து எனக்கு எந்த ஒரு கஸ்டமர் இருக்கின்றார்கள். அவர்களை வந்து வாங்கிட்டு போவார்கள். ஓடர்களும் எடுத்து எவ்வளவு தூரமோ இத்தனை கிலோனாலும் சில பேர் சில கஸ்டமர் ஃபோன் தொடர்புகளில் என்ன நம்பர் வந்து 0768392328க்கு டெலிஃபோன் பண்ணுவார்கள். இத்தனை கிலோ வாங்கின்னு சொன்னால் நான் வெட்டி வைப்பேன். எனக்கு இந்த சில கடைகள் ஓடர் இருக்கின்றது. அந்த கடைகளுக்கு இறைச்சிகளை கொடுப்போம். இப்போ பரித்தக்காரர் எல்லாம் சிலது இந்த ஈரல் எடுக்கிறது கஷ்டம். சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள் அந்த ஈரல்கள் கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்து விடுவோம். ஃப்ரீயாக கொடுத்து விடுவோம். செவரொட்டி என்று சொல்லி ஒரு கல் ஈரல்கள் வந்தாலும் அதையும் சில இலைகள் வந்தால் நான் ஃப்ரீயாக கொடுத்து விடுவேன். இலவசமாக கொடுப்பேன். வருத்தக்காரங்க போய் பணங்களை பார்க்க இல்லாது கொஞ்சம் கூட போட்டு கொடுத்து விடுவோம். அதை ஒரு தரம் வாங்கி பார்த்தா தான் இந்த 5ஆம் நம்பர் கடையினுடைய விபரம் தெரியும். ஒரு தரம் இந்த கடைக்கு வந்தால் நீங்கள் கஸ்டமருக்கு தேவையான ரச்சிகளை ஓடரும் கொடுக்கலாம். மற்றோடு வட்டியெல்லாம் இலவசமாக கொடுக்குறீங்க. சின்ன துண்டாக வெட்டி 30 கிராம் சைஸ் 30 கிராம் சைஸ் அவர் கேட்குற மாதிரி வெட்டி கொடுப்போம். வெட்டி கொடுக்கும். தலைகள் எல்லாம் மூளைலாம் பிரித்து மூளையெல்லாம்
பகுதி பகுதியாக எடுத்து ஆ இந்த மூளை முள்ளு தலை இறக்கி எல்லாம் வேற வேறையாக எடுத்து வேற வேறையாக பக்கம் எடுத்து கொடுக்கும். ஆ ஒரு தடம் வந்து செஞ்சு பார்க்க சொல்லுங்க. கட்டாயம் இந்த உங்களோட வந்து வாங்க சொல்கிறோமே. பார்க்க சொல்கிறோம். ஒரு தடம் வந்து பார்க்க சொல்லுங்க. திறமான முறையாக இருக்கும் வரை திறமான முறையில் ஆட்டை வெட்டுறவர் கொள்கலனுக்கு கொண்டு போவர். சில வேலைகளை ஒழுங்கான முறையை நீட்டாக செய்பவர். இவர் ஒரு விடிய காலையில் வந்து நேரத்துக்கு தனது கடமைகளை ஒழுங்காக செஞ்சு வருவார். ஃபோன் நிரப்பி கொடுக்கறது, பெட்டிகள் கொண்டு போகிறது, சைக்கிள்கள் கொண்டு போகிறது, சகல வேலை குடல்கள் நன்றாக கழுவுதல், சகல வேலைகளும் இவர் செய்வார். இப்போ 3 பேரும் தான் ஒரு கடையில் நீங்கள் வேலை செய்யுங்க. மெயின் பிடிக்கிறவர்கள் தேர்தலி பிடிக்க போயிட்டார். அவர் பேர் யசோதரன். அவரும் ஒரு திறமான வேலைக்காரன். ஸ்டவ் எடுக்கிறதில் ஒரு திறமான வேலைக்காரன். அவரும் என்னிடம் ஒரு 3-4 வருட காலங்களாக இவ்வளோ பேர் நிற்கின்றார்கள். ஒற்றுமையாக நண்டு வேலை செய்கிறீங்க. சரி சரி. கரெக்டா. இதில் விலைப்பட்டியல் இருக்குது. இதில் நீங்கள் ஆட்டு இறைச்சி, தனி இறைச்சி, அரியா இறைச்சி, தனிக்காய், அது கூட சேர்த்துனா 5 ரூபாய் விலை. கொழுப்பு, சிறிதாக வெட்டி கொடுப்பது. நீங்கள் இலவசமாக எல்லாம் வெட்டி கொடுப்பீங்க தான். இலவசமாக வெட்டி கொடுப்போம். எத்தனை கிலோ வாங்கினாலும் வெட்டி கொடுப்போம். வந்து வாங்கலாம் வாங்கலாம். இது என்ன நம்பர் வந்து வா போடுவீங்க. இறக்கி வாங்குங்க. வந்து இறைச்சியில் சந்தோஷமாக வாங்குங்க. சந்தோஷமாக வாங்கி செல்லுங்க. திறமான முறையில் போட்டு தார இறைச்சி உங்களுக்கு எந்த வித பயமும் இல்லாமல் இறைச்சிக்கு வாங்க என்னிடம். இறைச்சி உங்களுக்கு திறமான முறையில் நான் தாரேன். உறுதி ஏண்ணா. சரி நன்றி ஐயா. ஓகே பாய் 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 பாய். நீங்கள் வந்து வாங்க கட்டாயம் வாங்குவேன். ரைட் நன்றி.